ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளோட சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பொங்கல் லீவ் அப்போ எடுத்த ஒரு வீடியோ தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 நாள் லீவுக்கு வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ஸோ நாங்கள் போனது வந்து எங்கெங்கே போயிருந்தோம், எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு லாங் வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வீடியோவாக எடிட் பண்ணி போடுறதுக்கே வந்து சுத்தமாக டைம் இல்லாதனால இவ்வளோ நாள் ஓடி போயிடுச்சு. தஞ்சாவூர். இப்போ நீ என்ன சொல்கிற? தஞ்சாவூர் பஸ்ஸு எங்கே போகணும்னு சொல்லுங்கள். நாங்கள் மயிலாடுதுறை போகணும். மயிலாடுதுறையிலேருந்து நைட்டு 8 மணிக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ கிளம்பி நைட்டு புதுக்கோட்டை வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் வந்து சித்தி இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து தான் போக போகிறோம். ஸோ நைட்டு டின்னர் மட்டும் பார்த்திங்கன்னா என்னோடய மாமா வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் அவங்க வீட்டுக்கு வரவே. வந்து டின்னர் வந்து மாமா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து எங்களுக்காக சப்பாத்தி மட்டன் குருமாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே தான் சித்தி வீடு. ஸோ அங்கே போயிட்டோம். அங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. யாருமே தூங்கலை. ஸோ நைட்டே வந்து ஏதாவது சாப்பாடு நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சித்தி வந்து முன்னாடியே கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சுட்டாங்க. ஸோ ரைஸ் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஃபனுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. ஜஸ்ட் இந்த லெமன் சோறு புளி சோறுன்றனால அந்த மிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி பேக் பண்ணுற மாதிரி வந்து வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ரெசிபிலாம் வந்து பெருசாக நான் எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ எல்லாருமே வந்து அஸ் யூஷுவல் எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சிடணும். கொஞ்சம் புளி சோறு, கொஞ்சம் லெமன் சோறு, இதெல்லாம் வந்து மதிய சாப்பாட்டுக்கு. கூடவே வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தக்காளி சட்னி இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சாம்பார் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் படுக்கவே மணி வந்து 2:30 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4:30 மணிக்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். திருச்சி டு திண்டுக்கல் வழி இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூலாம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து ஜனவரி அப்படின்றனால நிறைய வந்து பனி ஊற்றுற காலம். ஸோ பயங்கர பனியோட அந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தோம். ஸோ காலையிலே அங்கே வந்து சாம்பார் வடைலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சூடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் காஃபிலாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு கடை வந்து சாத்தி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெலாம் பசி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மோஸ்ட்லி ட்ராவலில் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ்லாம் எடுத்துக்கிறதா வந்து நம்மளுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அதை விட க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி தேடணும், அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்னால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வெண்டுமல் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபோன்லேயே பார்த்துட்டு வீடியோவில் ஃபோட்டோவில் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பயங்கர பெருசாக இருந்துச்சு. பசங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. நாங்கள் வீட்டில் கிளம்பும் போது ஒரு பிளானில் கிளம்புனோம். பட் வந்து வழியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து எங்களோட பிளான் மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு இருந்தோம். பட் வந்து பிளான் மாறினனால குற்றாலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குற்றாலம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா குற்றாலம் ரீச் ஆனோடனே வந்து அந்த ஒரு கிளைமேட்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பயங்கர சில்லாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் காரை போய் மெயின் அருவி இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட தான் வந்து இந்த கோவில்கிட்ட பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த மலை மேலே மேகம்லாம் மோதிட்டு ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு குளிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்றனால லஞ்ச் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு பசங்களுக்கு மட்டும் குளிச்சுட்டு மாத்திரைக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்களுமே வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஏன்டா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். ஸோ ஃபோன்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா வீடியோ எடுக்க ஓகே, பட் நம்ம வந்து சுத்தமாக என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா
வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போங்க, இல்லைனா நீங்கள் வந்து மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஃபோன்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு உங்களோட பேக்லேயோ இல்லை கார்லேயோ எதில் போகிறீங்களோ வச்சுட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக அனுபவிக்க முடியும். அப்போ நான் தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு தான் வந்து பெரியவங்க வந்து குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து துவட்டி விட்டுட்டு நம்ம வந்து சும்மா போய் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட அதில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியலை. வந்தாச்சு. ஏன்னா அடுத்தது வந்து வேறு ஒரு இடத்துக்கு போனோம், அது இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண வர போகிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஸோ பசங்களாம் ஒரு வழியாக குளிச்சுட்டாங்க அருவியில். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அங்கேயே நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்க்க போயிருந்தோம். நிறைய வந்து குட்டி குட்டியாக சொப்பு ஜாமான்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அது போக ஹோல் ஸ்பேஸ்லாம் நல்லா வந்து சீப் ரேட்டில் கிடச்சிச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட்டு வேறு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அங்கே எடுத்த வீடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஸ்டோரேஜ் பிரச்சனையால். ஸோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணிட்ட இடத்துலேருந்து ஒரு 2:30 மணிக்கிட்ட கிளம்பி விடிய காலமாக வந்து சன்ரைஸ் பார்க்குறக்காக கன்னியாகுமரி வந்துட்டோம். ஸோ கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது வந்து நல்ல இருட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான். அதனால் வந்து சூரியன்லாம் வரல, நல்ல இருட்டாக இருந்துச்சு. அது வந்து லீவ் டைம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப கூட்டம். ஸோ லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து எங்களோட காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப தூரன்றனால நடக்க வேணாம், ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட், அதாவது சன்ரைஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். இந்த இருட்டில் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதில் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க லைட்டில். ஸோ அந்த விவேகானந்தர் மண்டபம், கிளாஸ் பிரிட்ஜ் ரெண்டுமே சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, தண்ணிக்கு நடுவில் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து அதை வீடியோ எடுத்தேன். என்னோடய ஃபோனோட கிளாரிட்டியால் வீடியோ இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நானும் எப்படிலாம் வந்து பெஸ்ட்டாக எடுக்க முடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஸோ வியூ பாயிண்ட் இருக்க இடத்துலையும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து பார்க்கலாம், எப்படியாவது வந்து சன்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது டூர் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டாக கன்னியாகுமரி 7-8 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த இடத்துலலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்ல, இந்த இடத்துலலாம் நின்னோம்ல அப்படின்ற மாதிரி அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா அதான் நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் மறுபடியும் எனக்கு பழைய மெமரிஸ் தான் வந்து ஓடிட்டே இருந்துச்சு உள்ளே. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனாலும் வந்து சன் வந்து அன்றைக்கி ரைஸ் ஆகவே இல்லை. ஸோ க்ளவுடை பார்த்தாவே தெரியும் இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஒரு வழியாக வெயிட் பண்ணி சன் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ கடல்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு வியூ வந்து பார்க்க முடியலை. பட் நான் வந்து காலேஜ் டூர் வந்திருந்தப்போ பார்த்தா, இப்போ ஃபேமிலியோடு வந்தப்போ பார்க்க முடியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த காலையில் உள்ள மார்னிங் சில்னஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை மட்டும் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கன்னியாகுமரி பற்றி சொல்லணும்னா அங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் சொல்லவே வேணாம், நிறைய கடை இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே அதாவது சன்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, வியூ பாயிண்ட், அங்கேருந்து பீச் பக்கம் வந்து நடந்து வந்துட்டோம். அதாவது இந்த காந்தி மண்டபம்லாம் இருக்குல்ல இங்கெல்லாம். ஸோ நாங்கள் போன குரூப் பார்த்திங்கன்னா 2 குரூப்பாக பிரிஞ்சிட்டோம். ஸோ நான், என்னோடய அப்பா, அம்மா, அக்கா பையன், நாங்கள் மட்டும் ஒரு குரூப்பாக பிரிஞ்சிட்டோம். அது போக என்னோடய 2 சிஸ்டர், சித்தி பசங்க எல்லாருமே வேறு ஒரு குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. சரி ஓகே. பிரச்சனை என்னென்னா ஆட்டோக்கார் தான். ஸோ எங்களோட ஆட்டோக்கார் வந்து வேறு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கும், அவங்க போன ஆட்டோக்கார் வந்து வேறு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து 2 குரூப்பாக பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் கான்டாக்டில் தான் இருந்தோம்.
சன்ரைஸ் பார்க்குறக்காக தான் மெயினாக வந்தோம். ஸோ அது வந்து பார்க்க முடியல அப்படின்றனால சும்மா ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே எதுவும் பெருசாக சாப்பிடலை. ஸோ வழியில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அன்னாச்சி பழம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் வந்துவிட்டோம். ஸோ மாத்தூர் தொட்டிப்பாலம் பக்கம் அப்படின்றனால இங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். இங்கேயுமே நாங்கள் போகிற இடம்லாம் வந்து பயங்கர கூட்டம். ஏன்னா 3 நாள் 4 நாள் தொடர்ந்து லீவுன்றனால நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. இங்கே வந்து அன்னாச்சி பழம் வந்து விளைச்சல் பண்ணுறதுனால பயங்கர சீப்பாக கிடச்சிச்சு. 3 பழம் 50 ரூபா, 4 பழம் 50 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் கிடச்சிச்சு. நம்ம ஊர்லலாம் ஒரு பழமே 100 ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது கம்பேர் பண்ணுறப்ப பயங்கர சீப்பாக கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டிப்பாலத்துக்கு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. 2 மலைகளுக்கு இடையில் தண்ணீரை வந்து போக வைக்கிறதுக்காக ஸோ இந்த மலையிலேருந்து அந்த மலை பக்கம் வந்து தண்ணீர் போகும். அந்த தொட்டி தான் இது. ஸோ அதை தான் தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம போயிட்டு இன்னொரு சைடில் இறங்கி ஆப்போசிட்டில் அந்த படி தெரியுது இல்லையா, அங்கேருந்து ஏறி வர மாதிரி இருக்கும். நாங்கள் பண்ண தப்பு வந்து எங்களுக்கு என்னமோ போகிறப்ப இறங்கிட்டு அந்த சைட்லேருந்து ஏறி வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா போகிறப்ப ஒன்றுமே தெரியாது. பட் ரிட்டன் ஏறும்ல, அப்போ வந்து பயங்கரமாக கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு இறங்குறப்பயே ஃபஸ்ட்டு நம்ம இறங்கிட்டு சுற்றி தொட்டி மேலே ஏறி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ தண்ணி வந்து நம்ம மட்டும் நடக்கல, தண்ணியும் சேர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கீழே பார்க்குறதுக்கெலாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பையன் இருக்கான், ஃபோன் இருக்குது, கீழே ஃபோனையும் போட்டுறக்கூடாது, பையனையும் விட்டுறக்கூடாது. ஸோ ரெண்டையுமே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேனேஜ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து நான் போயிருந்தேன். இந்த இடத்துலலாம் சுத்தமாக பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போட தான் போகிறேன் எதையோ அப்படின்ற மாதிரி நானே வந்து தள்ளி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சமாக மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே செட் ஆகாது, நம்ம வீடியோஸ் எதுவும் எடுத்தால் ஃபோனை போட்டுருவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து லாக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்குலாம் வேறு மாதிரி பயமாக இருக்கும். ஸோ அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதை பற்றி. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த தொட்டியோட ஒரு எண்டில் ஏறி இன்னொரு எண்டுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம கூடவே சேர்ந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பாலம் வழியாக இந்த மலை வரையும் வரும். ஸோ இதை பார்த்துட்டே வந்தாச்சு. இந்த வழியாக தான் நம்ம வந்து இப்போ இறங்கி போக போகிறோம். ஸோ இறங்குற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்குமே வந்து ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக ஒரு நொங்கு ஜூஸ் தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை தேடி பிடிச்சிட்டோம். ஸோ வழியிலே இந்த கடை வச்சுருந்தாங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த நொங்கு ஜூஸு. ஸோ இதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியூ அந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய பையனெல்லாம் நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கேருந்து கீழே இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்க் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பசங்களாம் நிறையா கேம்லாம் வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கர நல்லா இருந்ததுனால நம்மளுமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்களுமே வந்து கேம் விளையாட விடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு பசங்களாம் சும்மாவே வந்து என்ஜாய் பண்ணி தான் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன் கேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம். ஸோ எப்படா நம்மளை வந்து விளையாட விடுவாங்கன்னு காற்று பிடிச்சி வச்சுருந்த மாதிரி போனோன்னே எல்லாம் அவங்கவுங்க செட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நீங்கள் அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், உண்மையான சம்பவமே இங்கே தான். ஸோ போகிறப்போ தொட்டி வழியாக போய்ட்டு இறங்கிடலாம். பட் ரிட்டன் ஏறுறதான் வந்து அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வழியில் நீங்கள் பார்க்குறதுல நிறைய அன்னாச்சி பழத்தோட்டத்தை பார்க்கலாம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து விளைச்சல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சீப்பாக கிடைக்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு தான். ஸோ திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து இங்கேயே வந்து நான் ஆல்ரெடி காலேஜ் படிக்கும்போது வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது. ஸோ மறுபடியும் எனக்கு வந்து அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து உள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்து அந்தளவு க்ரீனரியாக இல்லை,
பட் இந்த தடவை வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, குற்றாலத்தில் என்னால் சுத்தமாக என்ஜாய் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே போகணுன்னா பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து என்ஜாய் பண்ணுற மூடில் தான் இருந்தேன். ஸோ அதனால் இங்கே தூரமாக இருந்து வீடியோஸ் எடுத்ததோடு சரி, பக்கத்துலலாம் போய் அதிகமாக வீடியோஸ் எடுக்கலை. ஸோ இந்த பார்க்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது உள்ளே பார்க் உள்ளே போய்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே வந்து ஹோட்டலில் வந்து லன்ச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எங்களோட இந்த ட்ரிப் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போயும் அதை நினச்சா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.